ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மாசிலாமணியோட பேச்சை மீறி இந்த சின்னாமணி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஞ்சலியோட ரூமோட சாவி நம்ம மாசிலாமணிக்கு தெரியாத அந்த ரூம் ஓப்பன் பண்ணி விட்றாங்க. இந்த ஆஞ்சலி வெளியே வந்த விஷயம் தெரிஞ்சு நம்மளுடைய லட்சுமி கால் பண்ணி உடனே மாசிலாமணிக்கு சொல்லலான்ட்டு மொபைல் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உன் பொண்ணால் தாண்டி என் வாழ்க்கையை போச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஞ்சலி அந்த மொபைலை வாங்கி கீழே போட்டு சுக்குநூறாக உடச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு நம்மளுடைய லட்சுமியோட கழுத்தை பிடிச்சி நெரிசிடுறாங்க. நான் சின்னாமணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தடுத்து ஏன் விட்ரி, இவெல்லாம் ஒரு ஆள்ட்டு இவள் கழுத்தை வேறு பிடிச்சிக்கிட்டு இருக்குது, வாழ்க்கையை முடிச்சு கட்டணும்னு நினச்சால அந்த இலக்கையை சும்மா விடக்கூடாது, அவளை கூடிய சீக்கிரம் போட்டு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே உன்னை அடைச்சி வச்சிருவான், நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறதா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஆஞ்சலியும் பார்த்தீங்கன்னா அந்த சின்னாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த இடத்துல கிளம்பிடுறாங்க. நம்ம லட்சுமி என்ன சொல்கிறாங்க, அஞ்சலி நீ வீட்டிலே இருந்தால் கூட அண்ணன் கோவப்பட மாட்டார், நீ கண்டிப்பாக நீ வெளியே போயிட்டேன்னா கண்டிப்பாக உன்னை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்தவும் மாட்டார், உன்னை மன்னிக்கவும் மாட்டார், மரியாதையாக இங்கே இரு அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்காத அஞ்சலி, நீ கிளம்பிப்போ அப்படின்ட்டு இந்த சின்னமணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி இந்த பைரவிக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பைரவி காலே எடுக்கிறது இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியாவும் இந்த ஜானகியும் பார்த்திங்கன்னா 2 பேர் கார்த்திக் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜோசியர் கேட்டு போயிருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு ரெண்டாவது கல்யாணம் தான் தாராளமாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்ரூவ் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி நேராக கார்த்திக் இருக்கிற ரூமுக்கு போயிட்டு கார்த்திக் என்னை மன்னிச்சிரு அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் கெஞ்சிற. ஆனால் பார்த்திங்கன்னா நீ பண்ண துரோகம் என் நெஞ்சை விட்டு போகாது, உன்னால் தாண்டி நான் இப்போ குடிச்சிக்கிட்டு என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிம்மதி இல்லாத பண்ணிகிட்டு இருக்கேன், இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டி அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அவளை மன்னிக்காத கழுத்தை பிடிச்சி அங்கேயே நெரிச்சு கொல்ல பார்க்குறாங்க. நம்மளுடைய மாசிலாமணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய லட்சுமி எப்படியோ ஒரு தகவல் சொல்கிறாங்க, இந்த அஞ்சலி வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிட்டா அப்படின்றத. இதை நம்ம இலக்கிய கையில் சொல்கிறாங்க. இலக்கிய இப்படி தான் நான் வீட்டில் இல்லாத டைமில் உங்கள் அத்தை அந்த அஞ்சலி இருக்கிற ரூமை திறந்து விட்டா, இப்போ அந்த நாய் எங்கே போயிருக்குன்னே தெரியல, எங்கே போய் பொறுக்குதுன்னு. கண்டிப்பாக வீட்டுக்கு இது போயிருந்தா கார்த்திகையில் மாட்டினா ஏதாவது பண்ணிவிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி கார்த்தி அவளை நேற்று கொலை பண்ண தான் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தான். அவனை பார்க்க போயிருந்தால் கண்டிப்பாக அஞ்சலி உயிரோடு இருக்கிறதே டவுட் தாமா அப்படின்னு சொல்லிட்டு இதோ நான் உடனே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியில் விஷயத்தை சொல்கிறாங்க. ஐயோ இப்போ தெரியுதா அவள் திறந்தலாம் மாட்டா எப்பயுமே, இப்போ நான் எடுத்த முடிவு கரெக்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகம்மா சொல்லிவிட்டு நான் என் பையனை ஏதாவது பண்ணிட்டு போகிறா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே பரபரப்பாக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்முடைய கார்த்திக் இந்த அஞ்சலியை அடித்து தூக்கி துவைச்சி கழுத்தை புட்டிச்சு நேரிச்சு அவளை இங்கேயே போட்டு தள்ளுறன்னு முடிவு எடுக்கிறாங்க. வரப்போகிற எபிசோட் எது நடக்குது இந்த வீடியோ பிடிச்சி லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.